வணக்கம். இந்த நாள் உங்க எல்லாருக்குமே ஒரு அற்புதமான நாளாகவும், ஆரோக்கியமான நாளாகவும் அமைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு சண்டே, டே 23வது டிப்ஸ் பார்க்கலாம். ஒரு நாள்ல இம்பார்ட்டன்ட் மீல் ஆஃப் தி டே ரொம்ப முக்கியமான உணவு எதுன்னு பார்த்தா பிரேக்ஃபாஸ்ட்டு தான். இது எல்லாருக்குமே. அதுலயும் குறிப்பா வீட்ல இருக்கிற குட்டி பசங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மீல் ஆஃப் தி டே எதுன்னா பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான். எத வேணா ஸ்கிப் பண்ணலாம். ஆனா அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணவே கூடாது. பெரியவங்களும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அது குட்டி பசங்களும் ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஸ்கூல் நேரத்தில அவங்களுக்கு பிடிச்சாலும், பிடிக்கலனாலும், பசி எடுத்தாலும், பசி எடுக்கலனாலும் வாயில போட்டு தான் நம்ம வந்து அவங்கள அனுப்பி விடுறோம். இன்னைக்கு சண்டே தானே, ஒரு பரவால்ல பார்த்துக்கலாம். கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சு ஒரேடியா லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம், இல்ல பிரஞ்ச் கொண்டு போயிடலாம். அந்த மாரி பிளான் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா, தூங்கி நைட் ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா, உடம்பும், பிரெயினும் அந்த ஒரு நாள் ஃபுல்லா வேலை செய்யறதுக்கு ஃபியூயல் கேட்கும். அந்த ஃபியூயல் தான் பிரேக்ஃபாஸ்ட். கரெக்ட்டா அந்த 8லேருந்து 10 மணி நேரம் தூங்குனதுக்கு அப்புறமா, அந்த உடம்புக்கும், மூளைக்கும் தேவையான உணவ குடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த ஒரு நாள் ஃபுல்லா அந்த பசங்க ஆக்டிவா இருக்கறதுக்கு அந்த ஃபியூல் ரொம்ப உதவியா இருக்கும். ஒரு காலத்துலலாம் சண்டேனா பசங்க 5:30 மணிக்கு எழுந்து கிரவுண்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு மத்தியானம் தான் வருவாங்க. பசிச்சாலும் அவர்கள் வரவே மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு. ஆனா இப்போ அந்த மாரிலாம் கிடையவே கிடையாது. இப்ப எல்லாம் வீட்லயே தான் இருக்கிறாங்க. நெறைய படிக்கிறாங்க, நெறைய எழுதுறாங்க, நெறைய ஒர்க் இருக்கு. ஸ்கூல் ஒர்க் அது நெறைய எப்பவுமே அந்த பிரெயின் வந்து ஆக்டிவாவே வச்சிருக்கிறாங்க. தூங்குற நேரம் தவிர மத்த எல்லா நேரமும் அந்த பிரெயின் ஆக்டிவாவே இருக்கு. சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறாங்க. அதில நெறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்பலாம் சின்ன பசங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாரி பயங்கர ஹெவியா அவங்க பிரெயின் வந்து எப்பயுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த மாரி எப்பயுமே ஆக்டிவா இருக்கிற அந்த பிரெயினுக்கு நாம குடுக்குற பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அப்ப நான் காலைல எந்த மாரி பிரேக்ஃபாஸ்ட் குடுத்தா நமக்கு என்ன நடக்கும் அப்டின்னா, அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது, ஒரு நாள் ஃபுல்லா அவங்க உடம்புக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் அந்த பிரேக்ஃபாஸ்ட் தான் போய் சப்ளை பண்ணும். உடம்புல எவ்வளோ உறுப்புகள் இருக்கு, அந்த உறுப்புகள் எல்லாம் ஏன்னா நைட்டு ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் நான் எல்லாமே ஃபாஸ்டிங்ல இருந்துட்டு, காலைல எந்திரிச்ச உடனே எல்லா உறுப்பும் கேட்கும். அது அதுக்கு ஏன்னா அது 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 வேலைய போய் செய்யணும்ல. அப்ப அது அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் தேவை. அப்ப அந்த பிரேக்ஃபாஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த எல்லா உறுப்புக்கும் தேவையான எல்லா நியூட்ரிஷன் குடுக்குறதும் அந்த பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான். பசங்களோட மெமரிய இன்க்ரீஸ் பண்ணுறதும் அந்த பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான். அதுக்கப்புறமா அவங்க உடம்புல இருக்கிற தேவையில்லாத கழிவுப் பொருட்கள் அது எல்லாத்தையுமே அந்தந்த உறுப்புகள கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதும் அந்த பிரேக்ஃபாஸ்ட் தான். அதனால ஈவன் சண்டேவாவே இருந்தாலும் பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாதீங்க. 1. சரிப்பா, அப்ப நான் அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து கண்டிப்பா கொடுக்கணும்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப நான் பிரேக்ஃபாஸ்ட் என்ன குடுக்குறது? இன்னைக்கு சண்டே அப்படின்றதுக்காக என்ன இருக்கோ அதையோ, இல்ல ஏதோ ஒரு அவசரத்துக்கு இன்ஸ்டன்ட்டா டிவில வர விளம்பரத்த வச்சுக்கிட்டு, இன்ஸ்டன்ட்டா வர்ற சேலட்ஸு, நூடுல்ஸு அந்த மாரிலாம் குடுக்கவே குடுக்காதீங்க. ஒண்ணுமே இல்லையா, அட்லீஸ்ட் 2 வாழைப்பழமாச்சும் குடுத்துருங்க பரவால்ல குழந்தைங்களுக்கு. இல்ல லோக்கல் எந்த பழம் இருக்குதோ அந்த பழம். ஏற்கனவே சொன்ன மாரி பிரெயினுக்கும், உடம்புக்கும், உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புக்கான ஃபர்ஸ்ட்டு ஃபியூயல் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அத கொண்டு போயிட்டு நமக்கு நேரம் இல்லன்றதுக்காகவோ, இல்ல ஒரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக, இல்ல அவங்க ரொம்ப விரும்பி கேட்கறாங்க அப்படின்றதுக்காக, டிவில விளம்பரங்கள் வருது. அதில வந்து இதெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்கன்றதுக்காகவோ, ஏதாவது ஒண்ணு குடுத்து பழகிட்டோம் அப்படின்னா, அது எல்லாம் வெறும் பார்க்கறதுக்கு மட்டும் தான் நல்லாயிருக்கும். மற்றபடி மேபி நாக்கு கொஞ்சம் டேஸ்ட்டா இருக்கலாமே தவிர, உடம்புக்கு நல்லது பண்ற விஷயங்கள் அதில எதுவுமே இருக்காது. இந்த பிரெயினும், உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் ரொம்ப ஆசாசியா இருக்கும். நல்ல பொருள் குடுப்பாங்கன்னு. அது ஃபுல்லா தேடி, 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 தேடி பார்த்து எதுவுமே இல்லாதப்போ, மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சுரும். அப்ப என்ன ஆகும் குழந்தைங்க? ஓவர் ஈட் பண்ண ஆரம்பிச்சுரும். கொஞ்சமா சாப்பிட வேண்டிய இடத்துல, உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் எதுவும் இல்லாததுனால, அது என்ன பண்ணும்? பார்க்குற எல்லாத்தையும் சாப்பிட சொல்லும். பார்க்கும்போதெல்லாம் சாப்பிட சொல்லும். அப்போ ஒரு நாள் ஃபுல்லா என்ன ஆயிடும் அவங்களுக்கு? ஓவர் ஈட்டிங் பழக்கத்தில போயிடுவாங்க. எவ்வளோ சாப்பிடுறாங்க? என்ன சாப்பிடுறாங்கன்றது தெரியாது. ஸோ அதனால பெரும்பாலும் நீங்க குடுக்குற பிரேக்ஃபாஸ்ட்ல ஈஸியா டைஜஸ்டபிள் ஆகுற மாரி இருக்கணும். வீட்ல செஞ்சதா குடுங்க. ஈவன் ஒரு இட்லி, தோசையா இருந்தாலும் பரவால்ல. அதக்கூட மாவு கொஞ்சம் வெளில வாங்காதீங்க. இன்னைக்கு நெறைய விஷயம் நம்ம பார்க்குறோம் நம்ம. மாவு வெளில வாங்காதீங்க. வீட்லயே அரைச்சுக்கோங்க. இல்லையா லோக்கல்ல இருக்கிற பழங்கள். ஏற்கனவே சொன்ன மாரி அவல் அந்த மாரி விஷயங்கள். ஹெல்த்தியான ஃபேட்ஸ் வேர்க்கடலை, உடைச்ச கடலை, அப்புறமா முந்திரி, பாதாம் என்ன இருக்கோ அந்த விஷயங்கள். இதில ஏதோ ஒண்ணு பசங்களுக்கு குடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த பசங்க விரும்புறத விட அந்த பசங்களோட உடம்பு அது ரொம்ப ரொம்ப கேட்கும். ஸோ சண்டேவா இருந்தாலும் யாரோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லீவு கிடையாது. குறிப்பா
குழந்தைங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். டேக் கேர்.